என்றும் நேசுமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடை வெங்காய போண்டா தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக காரசாரமாக செஞ்சு அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 4 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், அதனால தான் இந்த வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டுக்கலாங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு பாருங்கள், 1/4 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை அரிசி மாவு தாங்க, வறுத்தது வறுக்காது எப்படினாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயம் பிசையும் போதே சேர்த்துருக்கேங்க, இப்பயும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு தடவை இந்த வெங்காயத்தோடு இந்த மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அமுக்கி பிசைஞ்சிடக்கூடாது. இந்த கடலை மாவு வெங்காயத்தை ரொம்ப அமுக்கி இறுக்கியெல்லாம் பிசைஞ்சிடக்கூடாது, அப்படியே பொத்துனாப்பில் பிசைஞ்சு விடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. மொத்தமாகவும் அதே போல் தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பொழுன்னு ஓரளவுக்கு இந்த பாருங்கள் மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு இந்த போண்டா போட்டாலும் சூப்பராக வருங்க. இப்போ இந்த மாவை சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மீடியமான சைஸில் தான் நான் எடுத்துருக்கிறேன், ரொம்ப சின்ன உருண்டையும் கிடையாது, ரொம்ப பெரிய உருண்டையும் கிடையாது. இந்த மாவை நம்ம உருட்டும் போது ரொம்ப அமுக்கி உருட்டிடக்கூடாது, லேசாக பொத்து நாக்கில் தான் இந்த மாதிரி உருட்டிக்கிறணும். அப்போ தான் உள்ள மாவு நம்மளுக்கு வெந்து சூப்பராக மொறுன்னு வருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் ஹீட்டான உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. உருண்டைகளை நம்ம உள்ளே சேர்த்த உடனே திருப்பி விட்டுறக்கூடாது, 1 நிமிஷம் கழித்து தான் நம்ம திருப்பி விடணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செவந்து ஒன்று போல் வெந்து வருங்க. போண்டாவை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஒன்று போல் வெந்து செவந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு டீ கடை வெங்காய போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்றேன். இங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக மொறுன்ட்டு உள்ளே நம்ம சேர்த்துருக்குற மசாலாவோடு அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வெங்காய போண்டாவை போட்டு ஒரு டீயை குடிச்சிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இப்போ லீவ் விட்டாச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க, நீங்கள் செஞ்சு வச்ச உடனே அந்த தட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்கங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க.